வணக்கம். இன்னைக்கு உளுந்த வடை சாஃப்டாக மொறுமொறுப்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு உளுந்த ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கும் மேலே கூட ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சா தான் நம்ம ஈஸியாக அரைக்கலாம். ஸோ அதனால் நான் 5 hours ஊற வச்சுருக்கிறேன். ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து நல்லா உடஞ்சி வரணும். ஸோ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஊற வச்ச அந்த உளுந்தை எடுத்து மிக்சியில் போட்டு, இப்போ நீங்கள் மிக்சியில் போடுறப்போ பாதி மட்டும் போட்டு அரைங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது. இப்போ பாதியை மட்டும் தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிட்டு வருவோம். அதுக்கப்புறம் எப்படி தண்ணி ஊற்றுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்திருக்கோம். சரியா? இப்போ பாதி அரைப்பட்டிருக்கும். தண்ணியை அப்படியே ஊற்றாதீங்க, லைட்டாக தொட்டு தொட்டு எடுங்க. ஸோ நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் தெளித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக இப்படி தொட்டு விட்டால் போதும். ஸோ இப்போ லைட்டாக தொட்டு விட்டாச்சு. இப்போ திரும்ப ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ செகண்ட் டைம் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நல்லா அரைப்பட்டுருச்சு. ஸோ இப்போயுமே நான் தண்ணியை தொளிச்சு தான் விட போகிறேன். தொளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஈவனாக அரைப்பட்டிருக்கும். இப்போ திரும்ப ஒரு வாட்டி அரைச்சிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. ஸோ இது போதும். இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம. ஸோ இதே மாதிரியே அடுத்த ஹாஃபையும் அதே மாதிரி தண்ணி தொளிச்சு நல்லா அரைச்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஹாஃபையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இதையுமே நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி அரைச்சாலே போதும். சோடா உப்பு வேறு எதுவுமே நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து மிளகாய் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லியில் கொஞ்சம், அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி பெப்பர் கொஞ்சம் அப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். முழு பெப்பராக போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் இது மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல மாவு பிசைஞ்சிக்கோங்க. மாவை பிசைஞ்சி ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ உடனே வடை போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சி ஸோ ஒரு மூடி போட்டு மூடி மினிமம் 1 hour வச்சுருங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம். சரியா? இது நீங்கள் அடுத்த நாளைக்கு அரைக்க போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் உப்பு போடாமல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் 1 hour வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வடை சுடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வடை மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஊற வச்சதுனால. ஸோ உடனே போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு ஸோ கொஞ்சம் மாவு எடுத்து அந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு ஸோ டைரெக்டாக எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் வடை கொஞ்சம் உப்பி வரும். ஸோ இப்போ நல்லா ஊறி இருக்குது மாவு. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சோடா உப்போ வேறு எதுவுமே போடவே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம கடையில் வாங்காததுக்கு ரீசனே என்ன ஆயிலில் சுடுறாங்களோ இல்லைன்னா சோடா உப்பு சேர்க்குறது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வீட்டில் பண்ணுறோம். ஸோ வீட்டில் பண்ணுறப்போ சோடா உப்பு சேர்க்காமலே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் 1 hour வைங்க. ஸோ அதுக்கு மேலே வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ.